فعل مضارع منصوب وعلامة نصبه الفتحة على آخره فاعله ضمير مستتر تقديره أنا. المصدر المؤول في محل نصب مفعول به. أن دراسة لنا دراسة டைரக்ட் மஃபூல் பி, டைரக்ட் மஸ்தர். அப்போ இந்த இதில் உங்களுக்கு அன்தஸபி இருக்கு. அப்போ ஃபெயிலுன் தாரியுன் மன்சூபுன் பி ஹஸ்ஃபின் நூன். அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். டைரக்ட் சரி, இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். யா இஸ் அ ஃபைல். இது நீங்கள் அன்தஸபியை டைரக்ட் மஸ்தரை ஆக்கலாம். எஸ், மஸ்தர் மூவலில், அதாவது இன்ஃபினிட்டில் ஜெரண்டு, ஜெரண்டு இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தது. இப்போ அன்தஸபியை நீங்கள் என்ன செய்யலாம், டைரக்ட் மஸ்தர் கொடுத்தா அஸ்ஸஹாப். அஸ்ஸஹாப ஏன் கொடுத்தோம், அதான் விஷயம். ஏன்னா முன்னாடி என்ன வேர்ப் இருக்கு, அராத யுரீது இருக்கு, அது டிரான்சிட்டிவ் வேர்ப், அதுக்கு மஃபூல் பிஹி தேவை. அப்போ அஸ்ஸஹாப இஸ் மஃபூல் பிஹி. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி தரணும், இப்போ அல் மஸ்தர் முவல் அன் பிளஸ் தஸபி ஃபி மஹல்லி நஸ்பின் மஃபூல் பிஹி. அப்போ நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ஐன துரிதீன அஸ்ஸஹாப பாத ஸலாத்தில் அஸ்ரி, வேர் யூ வாண்ட் டு கோ. இப்போ அன்தஸபியும் அஸ்ஸஹாபவும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அன்தஸபி ஸஹாபும் ஈக்குவல், ரெண்டும் ஒன்று தான். இது நீங்கள் மஸ்தர் மூவல்ல கொடுத்துருக்கீங்க, இது டைரக்ட் மஸ்தரை கொடுக்குறீங்க. எந்த பிளேஸில் இருக்குது அது முக்கியம். ஃபி மஹல்லி நஸ்பின், நசபடத்தில் இருக்குது, ஏன்னா மஃபூல் பிஹி. இந்த பாடம் திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதில் பதிவும் வர நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நெக்ஸ்ட் இதில் உரிது அன் அசூரை வந்து பார்த்தீங்கன்னா, உரிது அன் அசூர பிகம்ஸ் ஜியாரத். இப்போ அசூர ஜாரத்னா பின்னாடி வந்திருக்கு, மஃபூல் பிஹி வந்திருக்கு, இங்கே இல்லை. ஏன்னா தஸப் வந்து உங்களுக்கு வேர்பு, அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், பின்னாடி மஃபூல் பிஹி தேவையில்லை. ஆனால் ஜார எசூரு உரிது அது ஒரு டிரான்சிட்டிவ் வேர்பு. அன் அசூர அங்கே ஜார எசூரு அது ஒரு டிரான்சிட்டிவ் வேர்பு. இதோட மஃபூல் பிஹி தான் அன் அசூர, இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் மஸ்தர் முவல். இந்த அசூரோட மஃபூல் பிஹி இது டைரெக்டாக இங்கே ஜாரத்தனா இருக்குது. அப்போது இப்படி ஒரு பட்சத்தில் ஜியாரத்தை இருக்குல்ல, இது என்ன செய்யணும்னா ஜியா அசூர ஜாரத்னா சொல்றாங்க, ஜாரத. I want to visit our neighbor. அப்போ நீங்க மஃபூல் பிஹி அந்த அன் அசூரை வந்து மஸ்தரை மாற்றும் போது ஜியாரத ஜாரதீனா, ஜாரதீனா. கிளியர்? இங்க என்ன ஆயிரும், இது an azura jaratna becomes uridu ziyarata jaratina. I want to visit our neighbor. அப்போ uridu ஃபெயிலுன் முதாரியுன் மர்ஃபூன் பிதம்மா ஜாஹிரா ஃபாயில் முஸ்தத்திர் தக்தீருஹு அன ஜியாரத. இதோடைய மஃபூல் பிஹி ஜியாரத. வஹுவ முதாஃப், ஜாரதி முதாஃபிலி, வஹுவ முதாஃப் நா முதாஃபிலி. உரிது ஜியாரத ஜாரதினா, ஆர் ஜியாரத்துக்கு பதிலாக தான் அன் அசூர. ஏன் அசூர வந்துச்சு, ஏன் எசூரு தசூருலாம் போடல? பிகாஸ் உரிதுனா ஐ வாண்ட். ஆனால் அப்போ ஐ வாண்ட்னா ஐ விசிட். ஐ வாண்ட் விசிட் தான் நான் தானே விசிட் பண்ணோம். அப்போது அந்த ஃபார்மையும் கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். உரிதுன்னு சொல்லிட்டு எசூரு போடக்கூடாது. இது அன் அசூர. எஸ் உஸ்தாத், ஜியாரத்துக்கு நீங்க அலிஃப்லாம் போடலையா? அதுக்கு எதுவும் காரணம்? இப்போ மேல அந்த தஸபி ஜஹாப்ல சென்டென்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஐன துரீதீன அன் தஸபி பாத ஸலாத்தில் அஸ்ரி. பிகாஸ் இந்த அன் தஸபி நீங்க கட் பண்ணீங்கன்னா ஜஹாப ஏன் இங்க அலிஃப்லாம் வந்துச்சுன்னா பின்னாடி பாத தான் இருக்கு. பிகாஸ் இந்த ஜஹப இஸஹபு வேர்ப் இருக்கு, அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இட் டஸ் நாட் ரிக்வயர் an ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் கிடையாது.
அதனால இங்க பாத வந்துச்சு ஜர்ஃப் முதாஃப் இலைஹி முதாஃப் முதாஃப். But as far as an Azura is concerned, Azura ziyara to visit whom? To visit our neighbor. அப்போ இது மஃபூல் பிஹி. அப்போ நீங்க இங்க வந்து முதாஃப் இலைஹி மாதிரி ஆயிடும். அது மாதிரி கொண்டு வரணும். ஜியாரத்தை போட்டுட்டு இல்ல ஜாரத்தீனா அப்படி கொண்டு வரணும். இங்க தஹாபுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத தான் இருக்கு. பாத சலாத்தில் மகரிபி சரியா சரி சொல்றாங்க இல்லையா? அப்ப இந்த இடத்துல தேவை இல்லை. அப்ப இங்க ஜஹாபுரம் முடிச்சுக்கணும். அப்ப ஜாரத்தினா வந்து முதாஃப் இலைஹி ரூல் தான் அப்ளை ஆகும். இதா வராது. ஆப்ஜெக்ட் ரூல் அப்ளை ஆகாது. இங்க ஜியாரத்து தான் மஃபூல் பிஹி, வஹுவ முதாஃப், ஜாரத்தி முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப் இலைஹி. இதை நீங்க அன் அசுர சொல்லும்போது ஜாரத்தை வந்து கரெக்டா மஷல ஃபாய் புடிச்சிருக்காங்க. எல்லாரும் இதுதான் கவனம் பார்க்கணும். அங்க இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல மஸ்தர் மூவால யூஸ் பண்ணும்போது மஃபூல் பிஹி தான் வருது. அதை நம்ம வந்து டைரக்ட் மஸ்தரை கன்வெர்ட் பண்ணும்போது சைனா முதாஃபிலே மாறுது. அது வந்து டிரான்சிட்டிவ் வேர்பா இருக்கும் பட்சத்தில். டிரான்சிட்டிவ் வேர்ப் இல்லாட்டி அப்படியே ஜஹாபோட முடிஞ்சிருது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணியது இந்த விஷயம் தான். சேஞ்ச் பண்ணும்போது அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அங்கே அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி கிராமர் தப்பு வாங்கிடுவோம். ஸோ இந்த இதில் பாருங்க, இங்கே உங்களுக்கு அந்த தஸபி it is fi mahalli nasbin maf'ul bihi. இங்க an azura it is also fi mahalli nasb because uridu is a verb, it requires an object. அது முதாதி verb. ஸோ இதான் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஃபெயில் முதாரி மன்சூபா இருக்கு, அன் பிளஸ் ஃபெயில் முதாரி மன்சூபா இருக்கு. அதை எடுத்துட்டு நீங்க டைரக்ட் முஸ்தர் போட்டீங்கன்னா ஜியாரத்தை மஃபூல் பிஹி நீங்க பார்க்க முடியும். கீழே பாருங்க, யும்கினுக்கி அன் தர்ஜிஇ, கேன் யூ ரிட்டன். இதுல பாருங்க யும்கினு வேர்ப். இந்த யும்கினோட வேர்புக்கு வந்து என்ன இருக்கணும்? ஒரு வேர்ப் வந்தா கட்டாயமா ஃபெயில் இருந்தால் ஃபாயில் இருக்கணும். யும்கினு ஃபெயில்னா இதோட ஃபாயில் எங்க இருக்கு? The key வந்து மஃபூல் பிஹி. when any pronoun joins a verb we get மஃபூல் பிஹி இல்லையா? அப்போ இதோட ஃபெயில் இது ஃபாயில் எங்கன்னா தர்ஜிஇ தான் ஃபாயில். எப்படி லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச அதே கான்செப்ட் தான் பாருங்க. அந்த தர்ஜிஇ முன்னாடி என்ன இருக்கு பாத்தீங்களா? யும்கினு இருக்கு. யும்கினு அன் தர்ஜிஇ. இங்க நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி கீ போட்டிருக்கோம். கீ போட்டனால நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, நம்ம யூஸ் பண்ண வேண்டியது அட்ரஸ் பண்றது ஒரு ஃபெமினின் பார்த்து தான் அட்ரஸ் பண்றீங்க, சரியா? பட் லாங்குவேஜ்ல இம்கினு இதோட விட்டுட்டு அப்படி கூட போடலாம், தப்பு கிடையாது. இம்கினு கீ யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கீ கூட ட்ராப் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தலாம். எனிஹாவ் இம்கினு ஃபெயிலு, அன் தர்ஜிஇ ஃபாயில், கீ வந்து மஃபூல் பிஹி. அன் தர்ஜிஇ ஃபாயில் இந்த ஃபார்ம் ஆஃப் ஒரு மஸ்தர் மோவல்ல இருக்கு. இப்போ டேரக்ட் மஸ்தர் மாத்திரீங்கன்னா ரஜா எர்ஜிஉ, இதோட மஸ்தர் ஃபார்ம் வந்து ருஜூஉன். இங்க என்ன இருக்கு பாருங்க, அன் தர்ஜிஇ கப்ல ஸலாத்தி, இந்த இதில் கப்ல சேர்த்துக்கோங்க, ஸலாத்தி அல் மக்ரிப். இப்போ நீங்க யோசிங்க, இப்போ என்ன சொல்லணும் இதுல? யும்கினு ருஜு தானே ஃபாயிலு, இது என்ன செய்யலாம்? ருஜு பாருங்க, ருஜு இக்கி நான் போட்டேன். என்ன அர்த்தம்னா யுவர் ரிட்டன் இஸ் பாசிபிள் ஆஃப்டர் மக்ரிப் ஸலாத். இப்போ முன்னாடி சேருங்க, இப்போ கொஸ்டினை மாற்றிருக்கீங்க. அப்போ என்ன வருது? இஸ் யுவர் ரிட்டன் பாசிபிள் பிஃபோர் மக்ரிப். கிளியர்? யுவர் ரிட்டன். இப்போ பாருங்க, இப்போ யோசிச்சு பாருங்க. அர்ஃபு இஸ்திஃபாம், யும்கினு ஃபெயில், ருஜூஉ ஃபாயில், வஹுவ முதாஃப், கீ முதாஃப் இலைஹி. ஏன் இங்கே நம்ம கீ போட்டோன்னா யூ ஆர் அட்ரஸிங் டு யா ஆமினா. ஒரு பாயிண்ட் மெயினாக தான் யா ஆமினா, யூ ஆர் அட்ரஸிங் டு ஆமினா.
ஸோ ருஜூஇ கீ. ரெண்டாவது நம்மளுக்கு இங்க கீ இங்க கொடுத்துட்டாங்க முன்னாடியா, யும்கினு கீ, யும்கினுக்கு ருஜூஇ கீ. அதனால நம்ம மேல அங்க தெரிஞ்சனால நம்ம பயன்படுத்துறோம். சிம்பிள் என்னன்னா we are addressing to ஆமினா, ஸோ we say கீ தான் இல்லையா, கா வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. இப்போ நீங்க இந்த இடத்துல ருஜு கூட பயன்படுத்தலாம், ருஜு பயன்படுத்தலாம் தாராளமா. அப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும், யும்கினு கீ ருஜு அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். யும்கினு ருஜு யுவர், ஐ மீன் the return of yours is possible, அதான் அர்த்தம். ஸோ பெஸ்ட் ஃபார்ம் would be ருஜூஉ யும்கினு. வந்து இங்க கொஸ்டின் டேக். يمكن رجوعك قبل صلاة المغرب يا آمنة وآمنة is your return. இப்போ பாருங்க இங்க மர்ஃபூல இருக்குல்ல, இதான் ஃபாயில். இப்போ இங்க நீங்க எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொல்லணும், அன் தர்ஜஇ go to here. பாருங்க நல்லா பாருங்க, லா யும்கினுனி இருக்கா, லாவை நம்ம இப்போ கொண்டு வருவானா, யும்கினு என்ன சொல்லுவோம், ஃபேலுன் முதாரி மர்ஃபூன் வஅலாமத்து ரஃபி அத்தம்மத்து அலா ஆஹிரி. இது வந்து ஃபேலுன் முதாரி மர்ஃபூன் பிதம்மா தாஹிரான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த நூன் வந்து நூன் விகாயா, யா முத்தக்கல்லிம் வந்து மஃபூலுன் பிஹி. ஓகே, நம்ம கன்சர்ன் இது அன் அஹ்ருஜ, இங்க யா முத்தக்கல்லிம் போட்டனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம், ஸோ அன் அஹ்ருஜ். இங்க நம்மளுடைய வாசத்துல என்ன இருக்கு, கீ இருக்கு, அப்போ அன் தஸ்ஹபி வந்துச்சு. இதுதான் இங்க முடிவு பண்ணணும் நம்ம. யா குறிச்சுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், அப்போ இங்க இஸ்னாதையும் ஃபர்ஸ்ட் பர்சன் கொண்டு வரணும், கான்ஜுகேஷனையும். இங்க நீங்க யா முத்தக்கலின் பதிலா இந்த கா இருந்துச்சுன்னா அன் தஹ்ருஜ, அந்த கொண்டு வரணும். யும்கினு கீ இருக்கு, யும்கினு கீ இருக்கும்போது அந்திக்கு போயிடணும். இங்க பாருங்க, ஹர்ஃபு அல்யாவு முத்தஸிம் மப்னி அலா சுக்கூன் ஃபி மஹல்லி நஸ்ப் மஃபூல் பிஹி. இங்க பாருங்க, ஹர்ஃபு மஸ்தரி, அன்னா என்னது, ஹர்ஃபு மஸ்தரின் வ நஸ்பின், அது பேரே வந்து ஹர்ஃபு மஸ்தரின் அண்ட் தி பார்ட்டி which is நஸ்ப். மப்னி அலா சுக்கூன், மேல வந்து மப்னி அலா சுக்கூன், நூன் மேல சுக்கூன் இருக்கு, ஆல்வேஸ் சுக்கூன்ல தான் வரும். அஹ்ருஜ பாருங்க, ஃபெயிலு முதாரி மன்சூபுன் வலாமத்து நஸ்பி அல் ஃபத்ஹத்து அலா ஆஹிரிஹி. அதாவது ஃபெயிலு முதாரி மன்சூபுன் பி ஃபத்ஹா நம்ம சிம்பிளா சொல்லிடுறோம். ஃபாயிலுஹு முஸ்தத்திர் தக்தீருஹு அனா, ஃபாயிலுஹு தமீருன் அல் முஸ்தத்திர் தக்தீருஹு அனா. இப்போ அன் அஹ்ருஜ சேர்த்து படிச்சீங்கன்னா அல் மஸ்தர் அல் முவல் அன் அஹ்ருஜ ஃபி மஹல்லி ரஃப்இன் அல் ஃபாயிலு ஐ அல் குரூஜு. இப்போ இந்த இடத்துல நீங்க அந்த தான் என்ன செஞ்சிருது, அர்ருஜூ மாதிரி, ஐ அர்ருஜூ, ஐனா தட் இஸ் கிளியர். அப்போ ருஜூ வந்து என்ன இருந்ததுன்னா it's a file, it's a file. المصدر المؤول أن نخرج المصدر المؤول أن ترجعي بمحل رفع الفاعل أي الرجوع. இந்த பாடத்துல இந்த இடத்துல உள்ள அந்த பர்டிகுலர் أن ترجعي it is file. المصدر المؤول في محل رفع الفاعل because ருஜு, யுவர் கம்மிங் இஸ் பாசிபிள், யுவர் ரிட்டர்னிங் இஸ் பாசிபிள். அப்போ இதில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் புரியறதுக்கு சிரமமான ஒரு இடம் இது. இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். வேர் டு யூ வாண்ட் டு கோ, இது மஃபூல் பிஹி இடத்துல மஸ்தர் முவல் வந்திருக்கு. இந்த இடத்துலையும் உரிது அன் நசூர இட் இஸ் மஃபூல் பிஹி பிகாஸ் இட் கம்ஸ் ஆஃப்டர் தி வெர்ப் உரிது. அது ஃபேலு ஃபாயில் முஸ்ததிர், அதோடைய மஃபூல் பிஹி இந்த ஃபார்ம் ஆஃப் அல் மஸ்தர் முவல். இங்கேயும் அதே மாதிரி தான், இது ஃபெயில், இதோட ஃபாயில் எங்கன்னா இட் ஹஸ் கம் இன் தி ஃபார்ம் ஆஃப் மஸ்தர் முவல் அண்ட் தர்ஜி. அதை எடுத்துட்டு நீங்க என்ன போடலாம், ருஜூ போடலாம்.
அதுதான் ஃபாயில். ஸோ அன் தர்ஜி ஃபி மஹல்லி ரஃப் இன், இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ரஃப. அது எடுத்து நீங்கள் ருஜு போட்டால் ருஜு தான் போட்டிருப்பீங்க. ஸோ அதனால ஃபி மஹல்லி ரஃப் இன், இட் இஸ் இந்த பிளேஸ் ஆஃப் ரஃப, தட் இஸ் ஃபாயில். ஐ தட் இஸ் ருஜு. இந்த டீட்டெயில்ஸ் சரி இன்ஷால்லா போக புரிஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம். யாருக்கு புரிஞ்சோ அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கு புரியலோ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அடுத்த செஷனில் வந்து புரிஞ்சிடும். கொஞ்சம் அது நம்ம பார்த்ததில் அடுத்த டைமென்ஷன், அடுத்த அட்வான்ஸ் லெவல் இது. இன்டர்மீடியட் லெவல்லையும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. அதனால் அப்படி தான் இருக்கும். இன்ஷால்லா சரியாயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஹாமிது ஆமீனத்து சொல்கிறாங்க யும்கினு இன்ஷா அல்லா, எஸ் இட் இஸ் பாசிபிள், நான் வந்துடுறேன். அவர் என்ன கேட்குறாங்கன்னா மகரிப் ஸலாவுன்னு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. வர முடியுமா கேட்குறாங்க. இவங்க யும்கினு இட் இஸ் பாசிபிள் இன்ஷா அல்லா சொல்கிறாங்க. ஹாமிது அர்ஜு அன் தக்ஸிலி, ஐ ரிக்வெஸ்ட் அன் தக்ஸிலி, ரிக்வெஸ்ட் வாட், டு வாஷ். டு வாஷ் வாட்? கமீசி மஃபூல் பிஹி அல் அபியத நாத். பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். بعد رجوعك بعد رجوعك I want you to ponder over here. بعد رجوعك من عند الجارة, I request you to wash my white shirt after you returning from the neighbor. அந்த நைபர் நீங்கள் வந்தது பிறகு என்னுடைய ஒயிட் ஷர்ட்டை வந்து நீங்கள் துவைச்சி வைக்க முடியுமா, துவைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, துவைக்கிறீங்களா, துவைங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இதில் நான் பார்க்க சொன்னது இங்கே பாருங்க, அது ருஜு கீ இருக்கு இல்லையா. இப்போ என்ன செய்யுங்களா, இந்த மேலே இருக்கு அன் தர்ஜி இங்கே ஃபிட் பண்ணலாமா, பண்ணலாம். பாத அன் தர்ஜி, எஸ். இந்த கீ இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கீ பாயிண்ட். அந்த கீ தான் இங்கே கீ பாயிண்ட். என்ன கீ பாயிண்ட்னா, இது வந்து அந்தியில் இருக்கு. அப்போது நீங்கள் இந்த வேர்ப் மஸ்தரை வந்து மஸ்தர் மோவல மாற்றணும்னா அன் தர்ஜி. நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபார்மில் அன் எர்ஜி இருக்குது, அன் தர்ஜி இருக்குது, ஏன் அன் தர்ஜி ஈனை யூஸ் பண்ணணும், அதான் தர்ஜி இன்னும் ட்ராப் ஆகிடும். ஏன் இதை யூஸ் பண்ணணும்னா, இங்கே யாரை அட்ரஸ் பண்ணியிருக்கு, கீ. அஃப்கோர்ஸ் அவர் ஆமினா பற்றி பேசுகிறாங்க, அவங்க ஒய்ஃப்ல பேசுகிறாங்க. அப்போது பாத ருஜி கீ எடுத்துட்டு பாத அன் தர்ஜி மின் இந்தி ஜாரதி. ஸோ I want you to ponder over to transform gerund to infinitive, infinitive gerund. அது எப்படி மாறுது, இந்த சிஸ்டம் எப்படி மாறுது. இது டைரக்ட் மஸ்தர், இது இன்டைரக்ட் மஸ்தர். இது gerund, இது infinitive. Where arju and taksili, taksiliனா வந்துடணும், நூன் ஸ்டாப். taksili ஃபைலுன் முதாரி மன்சூபுன் பிஹத்ஃபி நூன், யா இஸ் த ஃபைல். قميصي where قميصة مفعول به وهو مضاف يا متكلم مضاف إليه. الأبيض is not for القميص, it's مفعول به منصوب, so الأبيض is منصوب. بعد الظرف رجوعي مضاف إليه وهو مضاف كي مضاف إليه. من عندي جار من هفجر عندي اسم مجرور and عند is already you know that is ظرف. الجارة is مضاف إليه. அப்போ ஆமினா சொல்கிறாங்க சாகுசிலுஹு வ அக்வீஹி இன்ஷா அல்லாஹ். அவர் ஒன்று தான் சொன்னார், சுப்ஹானல்லாஹ். இந்த மனைவி ஐ வில் வாஷ் இட் அண்ட் ஐ வில் அயன் இட் சொல்லிட்டாங்க. நான் வாஷும் பண்ணிடுறேன், வ அக்வீஹி அண்ட் நான் அயன் இட். சாகுசிலுஹு, சா வந்து ஹர்ஃபுல் இஸ்திக்பால், particular futurity. When you mention sa, it is actually meant for mustaqbil, that is future, futurity. أغسله فعل مضارع مرفوع بضمة فاعل مستتر تقديره أنا هو مفعول به. I will wash it. وأكفيه and I will iron it. وأكفيه from the verb படிச்சோம். லெசன் நம்பர் 5ல இதே புக்கில் லெசன் நம்பரில் படிச்சிருக்கோம். கவா எக்வி படிச்சோம். கவா எக்வி, கவா இ ஐன். ஃபர்ஸ்ட் புக்கில் இதோட நவுன் படிச்சிருக்கோம். யாருக்கும் ஞாபகம் இருக்கா? மிக்வாத்துன்னு படிச்சிருக்கோம். லெசன் நம்பர் 6ல படிச்சிருக்கோம். ஹாதிஹி மிக்வாத்துன் ஃபர்ஸ்ட்டு, ஹாதிஹி லி ஹாமிதுன்னு படித்தோம். லெசன் 6ல படித்தோம். திஸ் இஸ் அயன் பாக்ஸ், திஸ் பிலாங்ஸ் டு ஹமீத். அந்த மிக்வாத்தோடைய நவுன் தான் கவா.
Kavana, he ironed. Ekvina, he irons it. So commonly we say to iron. Ekvi, takvi, 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 akvi. இல்லையா? அக்வின் அக்வி 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 அல் கமீச இல்லையா? அல் அபியத இல்லையா? ஐ அயன் த ஒயிட் ஷர்ட். கமீச மஃபூல் பிஹி. ஏன்னா இது வந்து verb, என்ன verb? டிரான்சிட்டிவ் verb. இட் ரிக்வயர்ஸ் மஃபூல் பிஹி. இப்போ என்ன செஞ்சாங்க, மேலேயே அல் கமீஸ் அபியத் வந்தனால ஐ வில் வாஷ் இட், ஐ வில் அயன் இட் சொல்லிட்டாங்க. அப்போ இட்டு சொன்ன பிறகு நம்ம என்ன செய்யறோம், ஹூ ஆட் பண்ணுறோம். மஃபூல் பிஹி. அல் கமீஸ் அல் அபியத் பதிலாக ஹூ மஃபூல் பிஹி. இதை சேர்த்து எழுதும்போது என்ன வரும், அக்வி இ. பாருங்க, ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் இந்த ஹூ வந்து இங்கே கஸ்ரா வாங்குச்சு? யாருக்கும் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? Anybody has the reason why this who has got kasra instead of he? Fahima? இந்த லாங்குவேஜ் உடைய கரெக்ட் தெரியல, ஆனா ரைமிங்காண்டி சொல்லுங்க. கரெக்ட். ஸோ லெசன் 10ல தான் படித்தோம். மின்ஹூல தம்மா தான் இருக்கு, ஆனால் இலா சொல்லும்போது இலேஹின்னு மாறிடும். அதுக்கு ரீசன் ஒன்று, அவர் சொன்ன மாதிரி இலேஹூ டஸ் நாட் பெட்டர் சவுண்ட் பெட்டர், இலேஹி சவுண்ட்ஸ் பெட்டர். அதான் காரணம். அதுக்கு காரணம் இன்னொன்று கிராமட்டிக்கலாக நம்ம புரிய வைக்கிறதா சொல்கிறது, இந்த ப்ரொனவுன்ஸ் இருக்கக்கூடிய முன்னாடி எடுத்து யாவி சுக்குன் இருந்தால் அந்த ப்ரொனவுன் கஸ்ரா ஆயிடும். ஹூ ஹியா மாறிடும், ஹுமா ஹிமாவா மாறிடும், ஹும் வந்து ஹிம்மா மாறிடும், ஹா மாறாது, திருப்பி ஹுமா ஹிமா ஆயிடும், ஹுன்ன ஹின்ன மாறிடும். அந்த 5 இடத்துல மட்டும் மாறும். அப்போ அக்வீஹி. ஸோ எந்த இடத்துல பாருங்கள், நம்ம சாதாரணமாக ஜார் மஜூர் எடுத்து தான் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன் ஹு இலேஹி அலைஹி இல்லையா, பிஹி அங்கே தான் பார்த்துருக்கோம், பிஹி அங்கேயும் பார்த்தோம். ஆனால் இப்போ பாருங்க, ஒரு வேர்ப் கூட சேர்ந்துருக்கு, அந்த வேர்பில் உள்ள கடைசி எழுத்து யா வித் சுக்கூன் இருக்கனால கஸ்ரா வாங்கிடுச்சு. கிளியர்? ஸோ ஐ வில் அயன் இட், ஐ வில் வாஷ் இட் அண்ட் ஐ வில் அயன் இட் இன்ஷால்லா. நான் இதை வாஷும் பண்ணிடுறேன், அயனும் பண்ணிடுறேன் அப்படி சொல்லுவேன்.